மார்னிங். இன்றைக்கி 2 செப்டம்பர். மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்து ஒரு செல் ஆச்சு. ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் செல் ஆச்சு. அதே 40 to 50 பாயிண்ட்ஸ் இப்போது மார்க்கெட் ரெக்கவர் ஆயிடுச்சு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 24,700 ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்கு. சப்போர்ட் 24,600. இன்றைக்கி எக்ஸ்பிரி டே. ஸோ மார்க்கெட்டு எப்படி வேணால் மூவ் ஆகலாம், வாலட்டைலாக இருக்கலாம். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒய் டேட்டா செக் பண்ணோம்னா நமக்கு ட்ரெண்டிங் ஒய் நெகட்டிவாக இருக்குது. ஃப்யூச்சர்ஸ் பார்த்தோம்னா லாங் பில்ட் ஆகுது. ஆப்ஷன்ஸ் வால்யூம் சி பை ஆகுது. ப்ரீமியம் பார்த்தோம்னா புட் அண்ட் கால் ரெண்டு ப்ரீமியமும் டிகே பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜில் தான் இருக்குது மார்க்கெட்டு. இது எவ்ரி எக்ஸ்பிரி டே மார்னிங் இப்படி தான் ஒன்று இருக்கும். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். நான் இன்றைக்கி என்ன வியூ எடுக்கிறேன்னா, சேம் நேற்று மாதிரி ஒரு பை அண்ட் டிப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆக்சுவலாக எனக்கு 9:25, 26 இந்த ஜோனில் ஒரு பை அண்ட் டிப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. பட் எனக்கு டேட்டாலாம் ஒரு மிக்சடு ஷோவாக இருந்ததுனால நான் கொஞ்சம் அதை விட்டுட்டேன் வேணான்ட்டு. ஸோ மார்க்கெட் இப்போ இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து 24,680, அதுலேருந்து சப்போர்ட் எடுத்து 24,680ங்கிற லெவலில் டச் பண்ணிடுச்சு. 24,700 ரெசிஸ்டன்ஸ். ஸோ அங்கேயும் ஓஏ ரேட்டர்ஸ் கால் ரேட்டர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க 24,700. குமிலேட்டிவ் ஓஏலையும் கால் ரேட்டர்ஸ் ஹெவியாக இருக்கிறாங்க. ஸோ இது நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆஸ் ஆஃப் நவ் நம்ம கன்சிடர் பண்ணலாம். இனி இது எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒரு பை அண்ட் டிப் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் அகெயின் நான் பிளான் பண்ணுறேன். பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இன்றைக்கி பிளான் பண்ணணும். ஏன்னா ப்ரீமியம் டிகே பண்ணுறதுக்கு என்ன வேணால் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம ரீட் பண்ணி தான் பண்ணணும். ஒய் டேட்டாவை எப்படி வேணால் ஷிஃப்ட் ஆகும். ஸோ வெயிட் அண்ட் சி மோடு தான் எஸ் ஆஃப் நவ். தேங்க்யூ.